மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ தர்மவானாக இருந்தாலும் எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடுற மாட்டுக்கு தான் அடி உழுகும் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில் எவ்வளோ நான் செழிப்பமாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு அடி உழுகுது சார், ஆனால் அதையும் மீறி நான் இலக்கை நோக்கி போகணும் சார் அப்படின்னு சொல்கிறோம். இது தனி மனிதனுக்கு ஏற்பட்டக்கூடிய நிகழ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த பெரிய கோயிலை கட்டுறதுக்கு ராஜராஜ சோழன் மன்னன் இருக்கார். ராஜ மார்த்தாண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ராஜ மார்த்தாண்டன் அந்த கோயிலை கட்டுவதற்கு பிரயாசப்படுறான். கோயிலினுடைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் கதை சொல்லவில்லை, நிகழ்வை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது பலவிதமான தடங்கள் தாமதங்கள் ஏற்படுகிறது. இப்போது ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தடங்கள் தாமதங்கள் ஏற்படுகிறது. அப்போது என்ன செய்யலாம்? ஆதியும் அந்தமாகக்கூடிய அந்த சிவபெருமானுக்காக தானே நான் அந்த திரு ஆலயத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறேன். எல்லா அனுஷ்டானங்களும் பூஜைகளும் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் கூட சில தடங்கள் தாமதங்கள் ஏற்படுது. நம்ம கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் தான தர்மம் கொடுத்தா. இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லணும்னா 2 விஷயங்களை எளிமையாக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு டெய்லி 108 வாழைப்பழம் படைக்கக்கூடிய நிகழ்வு இன்றும் இருக்குது. அது கல்வெட்டில் எழுதியிருக்கிறாங்க. அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு உதவி பண்ண பாட்டியினுடைய பேரை கோபுரத்து மேலே செதுக்கி வச்சிருக்காரு. அவ்வளோ நல்லவரான் தஞ்சை ராஜராஜ சோழன். ஆனால் அந்த கோயில் எழுப்ப தடங்கள் இருக்குது. அதற்கும் ஒரு தெய்வம், அதற்கும் ஒரு ஆலயம் இருக்குது. எதையும் இறை வழிபாட்டால் வெல்ல முடியலாம், அந்த அம்பாளுடைய துணையினால் எதையும் வெல்லலாங்கிறக்காக தான் வராகி அப்படின்னு பேர். இந்த வராகி அம்மன் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் போனால் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக எளிமையாக இருப்பாள். அவள் தான் இந்த ராஜராஜ சோழனை கோயிலை கட்ட வச்சதும் அவள் தான். அவனுக்கு ஏற்பட்டக்கூடிய தடங்களை நிவர்த்தி பண்ணது தான். ராஜராஜ சோழன் மறைந்த பிறகு அவன் பேரும் புகழும் இன்னைக்கு சதய விழாவை நடத்த வைத்து கொண்டிருப்பவளும் அங்கே இருக்கக்கூடிய வராகி தான். அப்போது இந்த வராகி அகலவள் தன்னுடைய அம்சமாக அங்கே இருந்து கந்திஸ்தி, ஏவல், ஓவல், செய்வினை தடங்கள், கோளாறு, இடைஞ்சல் பண்ணுறவன், அப்ரூவ்மெண்ட் கொடுக்காதவன், ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் டிடிசி அப்ரூவல் கொடுத்து சிடிசி அப்ரூவல் கொடுக்காதவன், கஷ்டப்படுறவன், கிணறு வெட்ட முடியாதவன், இவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கணுமா? சென்று வணங்குங்கள் வராகியை. இதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு தான் சொன்னேன். தஞ்சை பெரிய கோயில் எழுப்புனதற்கு ராஜராஜ சோழனுடைய முயற்சியும் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையாரும் இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய விளையாட்டில் பாருங்கள், பஞ்சமிக்கு உகந்தவள் சில தீய சக்திகளை முறியடிக்கக்கூடியவள். அதனால தான் பெருமாள் கூட வராக அவதாரம் எடுத்து வேதங்களை கடலுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தான். அந்த வராகங்கிறது பன்றி. அந்த வராகியாகப்பட்டவள் தன் அங்கே இருந்து அந்த பெருமாளுடைய கோயிலை பாதுகாவலாக இருந்து ராஜராஜ சோழனுக்கே தடங்களை நிவர்த்தி பண்ணியவள். அதனால் தடங்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு திருநின்ற ஊர்னு சொல்ல சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி வராகி அம்மனும் முக்கியம். ஆலய திருப்பணிக்கு மட்டும் இல்லாமல் அல்லல் படுற ஒவ்வொரு மனிதனுக்கும் வராகியை வணங்கி கொண்டு வரும் பொழுது, குறிப்பாக பஞ்சமி அன்னைக்கு வராகி கோயிலை போய் வணங்கிட்டு வரும் பொழுது வராகியினுடைய அருளால் எல்லாவுடைய தடங்களும் முறியடிக்கலாம். எவ்வளோ இந்த காலத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, அல்லது உண்மையான நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். செய்வனை வச்சுட்டான், கோளாறு வச்சுட்டான், அது வச்சுட்டான், அரண்டு பயந்து சாகுறமா, அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு வழி தெரியாமல் இருக்குதா, அது நம்புறதா வேணாமாங்கிற கதையை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அது இருக்குதா இல்லையாங்கிறத உங்ககிட்ட மக்கள் தொலைக்காட்சி வழியாக ப்ரூவ் பண்ணுறேன். ஆனாலும் கூட அதெல்லாம் வென்று முறியடிப்பதற்கு அன்னை வராகி இருக்கிறார். இந்த வராகியாகப்பட்டவள் யார் தெரியுமா? சப்த கன்னிமாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அண்ணாமலையாருக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது சப்த கன்னிமார். இதை நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த சப்த கன்னிமாரெலாம் ஒன்று சேர்ந்து தான் பிடரி அம்மன்னா அண்ணாமலையார் திருவிழாவுக்கு முன்னாடி காவல் தெய்வமாக வருவாள். அந்த பிடரி அம்மன் வெளியில் உத்தரவு கொடுத்தாதான் மறுநாள் கொடியே ஏறும். பிடரி அம்மனுக்கு அப்படி பூஜை பண்ணுவாங்க. அப்போ 7 சப்த கண்ணியில் இருக்கிறவள் தான் ரேணுகாம்பாள், வராகி, இந்திராணி அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர். இப்போ முதலோட வராகி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு அம்மனை பற்றி உங்ககிட்ட விளக்கி சொல்கிறேன். அப்படிப்பட்ட வராகி இன்னொரு இடத்துல இருக்கிறா. அந்த ஆலயமும் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த ஊர் தெரிஞ்சது, அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய வராகியை அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உத்ராகோஷ மங்கைன்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு போகிற பக்கத்தில் இருக்குது. உணர்த்துவதற்காக ராமேஸ்வரத்தை சொன்னேன். அந்த உத்ராகோஷ மங்கையில் நம்ம மரகத நடராஜரை தானே நம்ம சேவிச்சிருப்போம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். அந்த ஒரு காலத்தில் உத்ராகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாட்டில் குடிகொண்டு இருந்தவள் தான் வராகி. இன்றைக்கி நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி பெரிய ஊராக போய் அது பெரிய கோயிலாக இருக்குது வராகி கோயில். ஏன் இதை உங்ககிட்ட உணர்த்துறேன் அப்படின்னா, வராகி இருக்கிற இடம் செழிப்பம் பெறும். எப்படி சுடலை காடு மாறி இன்றைக்கி செழிப்பம் பெற்று உத்ராகோஷ மங்கை இருக்குதோ, எப்படி அந்த மரகத நடராஜரை யாரும் அசை
அசைக்க முடியாமல் இருக்குதோ அதற்கு அடிப்படை காரணம் அங்கே இருக்கக்கூடிய வராகி. ஆக வராகி அம்மன் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கும் தன் எண்ணிய செயல் நியாயமாக தான் இருந்தால் எவ்வளவு தங்கு தடங்கள் வந்தாலும் அவளை பிரார்த்தனை பண்ணால் நிவர்த்தி பண்ணுவாள். வராகிக்கு எளிமையான பரிகாரம் பால் பாயாசம், பஞ்சமி திதி, அதுபோக தயிர் சாதம், அதுபோக வடை, இதை சாத்தி அவளுடைய சன்னிதானத்தில் சந்திகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் வச்சுக்கிறது. ஒவ்வொரு ஆண்களும் தனக்கு ஒவ்வொரு தடங்கள் இருக்குது, வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, போனஸ் வரல, சேல்ரி வரல, அவர் நல்லவர் தான் போட மாட்டேங்கிறாங்க, அல்லது பல்வேறு சூழ்நிலை எனக்கு மட்டும் கிடைக்கல, லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கலவங்க, வராகி படத்தை 48 நாள் பைக்கெட்டில் வச்சுட்டு போங்க, அந்த செயலை நடத்தி காமிப்பால் வராகி. வராகிக்குன்னா அவ்வளோ சத்தம், வராதலையும் வர வைப்பாலாம் வராகி. ஒவ்வொரு பேருக்கும் தமிழில் ஒரு அர்த்தம் இருக்குது. வராததையும் வர வைத்து கொடுப்பாலாம் வராகி. அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் வராகி. இந்த வராகியை பற்றி நிறையா சொல்ல இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வராகிக்கு அவ்வளோ சக்தி. நான் ராஜராஜ சோழனை வணங்குகிறேன், போற்றுகிறேன். சில பேர் இப்போ தான் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு எதிர்ப்பும் போர்க்கொடியும் தூக்கிறது. என்னுடைய குறைபாடுகள் அல்ல. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒரு பெண் இருப்பாள். அந்த ராஜராஜ சோழனுடைய வெற்றிக்கு பெண்ணாக இருக்கக்கூடியவள் பல பேர் இருந்தாலும் என் அன்னை வராகியும் உண்டு. அதனால தான் அந்த ராஜராஜ சோழன், அந்த ஆவுடையார் சிவபெருமான், அகில உலகத்தை காக்கக்கூடிய அந்த தஞ்சை மாமணி கோயில்னு பேர். எல்லா கோயிலுக்கும் பெரிய கோயில்னு பேர், தஞ்சைக்கு மட்டும் தான் மாமணி கோயில்னு பேர். நீங்கள் உங்களுடைய செயலியில் சர்ச் பண்ணி பாருங்கள், தஞ்சை மாமணி கோயில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கோயிலில் அந்த கோயில் செழிப்பம் பெறுவதற்கும் கோயிலை இன்றளவும் காத்து நிற்பதற்கும் உலகவே பெருமைக்கு இருக்கக்கூடிய வராகி உங்களையும் என்னையும் நம் சங்கதியிலும் நம் சமுதாயத்தையும் தங்கு தடங்கள் தாமதங்கள் என்று காத்தரிப்பால்னு சொல்லி அந்த வராகியை வணங்கி தங்களையும் வணங்க சொல்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு வகை தடங்களை சந்திக்கிறோம். அதுக்கு கிரகச்சாரம் மற்றும் காரணம் இல்லை, சமூக சூழ்நிலையும் இந்த நாட்டினுடைய இயற்கை சூழ்நிலையும் சாதகமற்ற செயலாக இருக்கிறதுனால் அந்த செயல்களிலிருந்து வென்று வர வராகியை வணங்கி வெற்றி பெறுவோம் வாருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கொரக் நாராயணமே டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.